மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போறோம்னா, அருமையான இறால் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இறால் குழம்பு செஞ்சு சுட சுட சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இன்னைக்கு இறால் குழம்புல நம்ம வாழைக்காய் சேர்த்து பண்ண போகிறோம். வாழைக்காய் சேர்த்து இறால் குழம்பு பண்ணாலே தனி சுவையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு மண் சட்டி வச்சாச்சு. மண் சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க, அப்போ தான் இறால் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்ல எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு புடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குட்டி சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு 3/4 கிலோ இறாலுக்கு 2 குட்டி சைஸ் தக்காளியை நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வர கேப்ல நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இறால் குழம்போட சீக்ரெட் மசாலாவே இந்த தேங்காய் பூண்டு மிளகு அரைக்கிற மசாலா தான். ஒரு 30 பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். 20 to 30 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். இதை லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா மசிய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா இறால் எண்ணெயிலே சுண்டி வந்துருச்சு. அடுத்தது இறால் கூடவே நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப தடிமனாவும் கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப மெலிசா இருந்தால் குழம்புல கொதிக்கும் போதே கரைஞ்சு போயிடும். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இறால் குழம்புக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்தலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளியை நான் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அந்த கரைச்சி புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இறால் குழம்புல புளி அதிகமாக சேர்த்துடாதீங்க, அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தாலே குழம்போட சுவை அப்படியே மாறி போயிடும். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க புளி. நான் இன்னைக்கு 3/4 கிலோ இறாலுக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இறால் குழம்பு பண்ணும்போது உங்களுக்கு மிளகோட காரம் நல்லா தெரியணும், அதுக்கு தான் மிளகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த இறாலோட மசாலா நல்லா சார்ந்து வரட்டும். ஒரு நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம குழம்புல சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பூண்டு மிளகு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா திக்காகி உங்களுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல மணக்க காரசாரமான மிளகு இறால் குழம்பு ரெடி பண்ணியாச்சு மக்களே. சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.